நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த வழக்கறிஞர் திரு கே எம் விஜயன் அவர்கள். சார் வணக்கம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்து அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில சிபிஐ விசாரணை நடக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது, எப்படி பார்க்கிறீங்க? நான் இதை சட்ட ரீதியா ஒரு முரணா தான் பாக்குறேன். ஏன்னாக்கா இந்த வழக்குல ரெண்டு விஷயம் முக்கியமா தெரியணும். அதாவது ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆய்வாளரா இருக்கலாம், இல்ல அந்த ஆய்வாளர் இல்லாம ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கலாம். ஏன்னா இட்ஸ் எ வெரி பிராட் பேஸ்ட் வழக்கு. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் செந்தில்குமாரனுடைய தலையீடு இல்லாம அரசாங்கமே அப்பாயிண்ட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல 2வது பட்டியல்ல 1வது வரிசையில் இருக்கிற பப்ளிக் ஆர்டர்ங்கிறது தான் இது வருது. அது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய சுதந்திரமான செயல்படக்கூடிய ஒரு சட்ட பிரிவு. அதனால நான் என்ன கேட்டீங்கன்னாக்கா என்ன நான் சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் சிபிஐக்கு போகணுங்கிற ஒரு விஷயம், அந்த எஸ்ஐடி இன்னும் அவங்களுடைய விசாரணையை கூட தொடங்கல. ஒரு விசாரணை தொடங்கி அது போயிட்டு இருக்கும்போது தப்பா போகுது அப்படின்னா மாத்துறது வேற. அப்புறம் 2வது ஒரு விஷயம் இருக்கு. இல்ல சிபிஐ கேட்கறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒரு அப்சர்வேஷன் நான் அந்த கேஸ் நடக்கும்போது கேட்டேன். இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அட் ஆல், இட்ஸ் ஒன்லி அன் ஈக்விட்டபிள் ரைட். எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல சிபிஐ அமைக்கிறது ரைட்டுன்னு வருது? எங்கேயுமே கிடையாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடக்குதா நடக்கலையாங்கிறது 2வது பட்சம். இதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை வேணுமா அப்படிங்கிறது என்னுடைய 2வது கருத்து. 3வது கருத்து என்னன்னா, அருணா ஜெகதீசனுடைய கமிஷனே இதுக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு கமிஷன் ஒரு பக்கமும் எஸ்ஐடி ஒரு பக்கமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சில அருணா ஜெகதீசன் இதுவும் அல்லது செந்தில்குமாரனுடைய தீர்ப்புல தப்பு இல்லை, பட் அது அவசியமே இல்லை. அரசாங்கத்துக்கே உரிமை இருக்குது ஒரு வழக்கை ஒருத்தர் விசாரிக்கணுமா இல்ல டீம் விசாரிக்கணுமான்னு சொல்றதுக்கு. அதனால அதெல்லாம் அரசாங்கத்தினுடைய சட்ட பிரிவு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டுக்குள்ளதான் வருது, தமிழக அரசினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு சட்டப்படி ஏற்புடையது அல்ல. இப்போ தமிழ்நாடு அரசு தரப்பு இதுல முன்வைத்த வாதங்கள் ஏன்னா, பாதிக்கப்பட்ட 2 நபர்கள்ல இந்த சிபிஐ விசாரணை கோரியவர்கள் நாங்கள் இந்த மனுக்களையே தாக்கல் செய்யல, எங்களுடைய பெயர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நீதிபதி முன்பு முறையிட்டு இருக்கிறாங்க. அதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அது